5ஆம் வகுப்பு பருவம் 1 தமிழில் 4வது பாண்ட மூதுரைக்கான விடைகளை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர்களே, இந்த மாணவர்களை நம்ம இந்த படத்தில் இருக்கிற இரண்டையும் இணைத்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சீத்தாப்பழம் சாப்பிட்டேன், வெயில் அதிகமானதாக விசிறி வீசினேன், கீரி கிளியை பிடிக்க முயன்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த படங்களை ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதை மாணவர்கள் சொல்லி மேக் பண்ண சொல்கிறோம். அடுத்ததாக தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். மேலே 4 சென்டென்ஸ் 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, கீழே 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியங்கள் எங்கே அந்த வார்த்தைகள் பயன்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சு மாணவர்களை எழுதுவதற்கு நம்ம பழக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அந்த சொற்களை வச்சு நம்ம வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. எடுத்துக்காட்டாக நான் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறேன். இதே தான் எழுத வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா அவர்களாக எழுத முயற்சி பண்ண சொல்லலாம். முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம ஏதோ எளிமையான வாக்கியத்தை கொடுத்து அவர்களை எழுத வைக்கலாம். அடுத்த 4.4 பாடல் வரிகளை வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி எழுதுறது. ஏன்னா பாடல் வரிகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை சரி பண்ணி எழுதணும். அடக்கமுடையார் அறிவிழார் தண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் குக். இந்த பாட்டை நம்ம சரியாக வரிசை எழுதினாவே வந்துடும். அடுத்தா பத்தியை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுத சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். மாணவர்களே அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை எழுதிடுவாங்க. எழுத முடியாத மாணவர்களுக்கு நம்ம சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா போதும், அவங்க எழுதி முடிச்சிடுவாங்க. அடுத்து இந்த புத்தகத்தில் அந்த பாடலில் வர்ற கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இந்த கேள்விக்கு உண்டான பதில்கள் எழுத சொல்லணும். இதுவுமே எல்லாமே புக்கில் இருக்கிற கேள்விகள் தான். அதனால் மாணவர்கள் எளிமையாக எழுதிடுவாங்க. எழுத முடியாத மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அடுத்து இது ஒரு சின்ன தொடர் கதை மாதிரி, அதை படிச்சு சொல்லிடுவோம். அடுத்து நாங்களே படிப்போம், எழுதுவோம். இதை படிச்சுட்டு அவர்களையே இந்த கவிதை மாதிரி 2 லைன் எழுத சொல்கிறாங்க. முயற்சி பண்ண சொல்லுவோம். முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது 2 வரியை அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி எழுத வச்சிடும். சரியா? ஒரே பெயர் கொண்ட படங்களை நம்ம இணைக்கிறது. முதல்ல படி, வாணி படி, கீழே பையன் படிக்கிறான், படி இந்த இணைக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றும் 2 பேர் மேலையும் கீழே ஒரே மாதிரி இருக்குது, அதை நம்ம இணைக்க சொல்கிறோம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பரி, புறவி, குதிரைக்கு. அடுத்து மதி, சந்திரன், திங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே பெயர் கொண்ட அவற்றை எழுத போகிறோம். எழுதியாச்சு, எழுத சொல்லுவோம். அடுத்தது அதே மாதிரி தான் ஒரு பொருள் தரும் சொற்கள் பயன்படுத்துகிறோம். நம்ம மதி, நிலா, சந்திரன். இங்கே 3 புறவி, பரி, குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சின்ன சின்ன வாக்கியங்கள் நம்மளை அமைக்க சொல்கிறாங்க. நம்ம அமைச்சு மாணவர்களை எழுத வைக்கணும். சரிங்களா? இப்போ என்னது, இங்கே அரசன் மன்னன் அப்படின்னு சொல்லி அரசனோ மன்னன் அப்படி ராஜான்னு வருது. ராஜாங்கிறது வடமொழியில் தருகிறனால அரசன் மன்னன் இந்த 2ஐயும் பயன்படுத்தி நம்ம அங்கங்கே அந்த வாக்கியங்கள் தருகிற கோடிடங்களை நிரப்பிக்கொள்கிறோம். அடுத்து நானே செய்வேன் வந்துடுது. நானே செய்வேன்ல 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது. அடக்கம் ட, கடக்க ட, உடையார் டை, மடைத்தலையே டை. அதை எழுத சொல்லிடுறோம். சரிங்களா? அடுத்து படத்திற்கு ஏற்ற தொடரை எழுதுக. கிளி பேசியது, நாய் குறைத்தது, மின்னல் மின்னியது, கடல் கொந்தளித்தது. அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எழுதுகிறோம். கடல் கொந்தளித்ததுலாம் மீன் துள்ளியதுன்னு கூட எழுதிக்கலாம். நம்ம என்ன விருப்பமோ அதை எழுதிக்கலாம். அது சரியாக பொறுத்துறோம். சரிங்களா? அது அதனுடைய அன்னை, தாய் அப்படின்னா அம்மா, புறவி, பரினா குதிரை. இந்த மாதிரி நம்ம பொறுத்திடுறோம். அடுத்து பாடலை நிறைவு செய்ய சொல்கிறாங்க. நம்மளா மாணவர்களை சொல்லுவோம். முடியாத பட்சத்தில் நம்ம கைட் பண்ணோம்னா அவங்க எழுதிடுவாங்க. அடுத்த உரிய சொற்களை நிரப்புது. அதுவும் அப்படி தான். வாசித்து பார்த்தாவே மிகவும் எழுதுறதுக்கு எளிமையாக இருக்குது. மாணவர்கள் எழுதிடுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஃபில் பண்ண அந்த வட்டத்துக்குள்ளே எடுத்த எழுத்துக்கள் எடுத்துறதுனா அடக்கம் அப்படிங்கிற விடை வருது. 7 மேலே பத்தியை படிக்கிறோம், கீழே இருக்கிற ஆன்சர் எழுதுகிறோம். மாணவர்கள் எழுதிடுவாங்க. அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான சென்டென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல, மிகவும் எளிமையாக தான் இருக்குது. அடுத்து செல்வி தன் வீட்டு தோட்டம் அமைத்திருக்கிறாள். நீங்களும் தோட்டம் அமைக்க விரும்பினால் என்னென்ன பழங்களை என்னென்ன மரங்களை வளர்ப்பீர்கள்னா ஒரு சிலது எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதி கொள்ளுங்கள். அடுத்து என்ன வருது, செல்வி தன் வீட்டு தோட்டத்தில் தாவரங்களின் இலைகளை வரைஞ்சிருக்காங்க. 2வது செம்பருத்தி, 3வது வாழை. நம்ம அதே மாதிரி ஏதாவது 3 இலைகளை வரைந்து அதனுடைய பெயர்களை நம்ம விருப்பம் போல் மாணவர்களை எழுத சொல்லலாம். பூங்குன்றிட்ட செடி வளர்ப்பதுக்கு இடமே இல்லை, அவர் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடி தோட்டம் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி பழைய பாத்திரங்கள், உடைந்தமான மண் சட்டிகள், அந்த வாட்டர் கேன், இதெல்லாம் மண்ணை நிரப்பி, வளமான மண்ணை நிரப்பி அதை செடிகளை வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், எழுத வைக்கிறோம். அடுத்தது மண்புழு, வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம் எழுதுங்க. மண்புழு நமக்கு உதவுது, வண்ணத்து பூச்சி உதவுது, எவ்வாறு உதவுது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த எடுத்துக்காட்டை எழுத சொல்லுங்கள். நன்றி.